மேடையில் வீட்டிற்கும் என் இனிய நண்பர்களே, வந்திருக்கும் எங்களை வாழ வைப்பவர்களே, உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள் உட்படத்தான் சொல்றேன், எங்களை வாழ வைப்பவர்கள். இதுல ஹீரோவா நடிச்சிருக்கவருக்கு இது வெள்ளி விழா படம். வெள்ளி விழா படத்துல அவரே நடிச்சிருக்கார். கண்டிப்பா இந்த படம் வெள்ளி விழா போகும்னு நம்புறேன். அதோட behind every successful man there's always a woman who always says that he is wrong. அது இல்லை, இந்த விஷயத்துல he is right ன்னு சொல்லி இவரை உற்சாகப்படுத்துறது இவங்களா தான் இருக்கணும். இல்லைன்னா மியூசிக் டைரக்டர் ஒன் வே டிராஃபிக்ல பணம் வந்துட்டு இருக்கு, அதை ஏன் நீ டூ வே டிராஃபிக் ஆகுறேன்னு நிறுத்தி இருக்கலாம். இவங்களுடைய சப்போர்ட் அவ்வளோ தூரம் இருந்திருக்கணும். ஏன்னா இவங்க எனக்கு மட்டும் 3 தடவை பண்ணியிருக்காங்க. நான் இங்கே வரணுங்கிற தேவையில்லை இவங்களை பொறுத்த வரைக்கும். பட் சிறு துரும்பும் பல் குத்த உதவும், இவன் எங்கே உதவான்னு நமக்கு தெரியாது. அதனால இவனையும் விடாமல் கூப்பிடணும், என்னையும் இவங்க விடாமல் கூப்பிட்டு என்னை வர வச்சுருக்காங்க. அதோட மட்டும் இல்லை, இந்த இன்விடேஷனை பாருங்க. அதை ஒரு விளக்கு அடியில் பார்த்தா 1000 விளக்கு தெரியுது. அதில் 3D பார்த்துருக்கேன், பட் சம்திங் யூனிக். அதனால இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நான்கிறது தன்னம்பிக்கையோடு உள்ளதுன்னு சொன்னாங்க. கண்டிப்பாக தன்னம்பிக்கையோடு இதை எடுத்திருக்காங்க. அந்த நம்பிக்கை வீண் போகாது. நம்மை வாழ வைக்க வந்திருப்பவர்கள் அனைவரும் இதை பார்த்து மேலும் பலரையும் பார்க்க செய்து எங்களை வாழ வைப்பார்கள் நம்பிக்கையோடு விடவர்கள். நன்றி, வணக்கம். ஜீவா சங்கர் டைரக்டர் ரன் படத்தில் ஜீவா சாரோட அசோசியேட் கேமராமேனாக ஒர்க் பண்ணும்போது எனக்கு நல்லா தெரியும். முக்கியமான ஒர்க்குக்கெல்லாம் கிளைமேக்ஸ் இருக்குப்பெல்லாம் ஒரு கிளாஸ் ஒர்க்கெல்லாம் இப்போ வந்திருக்காரு. என்னுடைய கதையை லொக்கேஷன் பார்க்க போகிறப்ப செய்யப்போ ஒரு முக்கியமான அசிஸ்டண்ட்டாக இருந்ததுனால டோட்டலாக அவரோட நான் சொல்லிகிட்டே இருப்பேன். ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப நல்லா வரும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இடையில பார்க்குறப்பெல்லாம் என்ன பண்ணுறீங்க, அடுத்து என்ன படம் சொல்லி கேட்டால், சார் டைரக்ட் பண்ணலான்னு சொல்லி வெயிட் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னாரு. ஒரு ஒர்க் பண்ணிகிட்டே இருக்கப்போ இன்னொரு ஒர்க்குக்கு ஜம்ப் ஆகிறப்ப நம்மளுக்கு என்ன தோணும்னா, ஏன் தேவையில்லாமல் இந்த வேலை அவங்க பார்த்துருக்க வேலையே சரியாக தானே இருக்குது, அதையே பண்ணலாமேன்னு தோணும். அப்படி தான் விஜய் ஆண்டனி சார் பார்க்குறப்ப எனக்கு தோணுச்சு, நல்லா தானே போயிட்டுருக்கு, ஏன் திடீர்னு ஒரு ஹீரோ அப்படிங்கிற மாதிரிலாம் ப்ரொடியூசராக வேற. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த ஆடெல்லாம் வர ஆரம்பிச்சதுக்கு பிறகு சின்னதாக அந்த ட்ரெயிலர் சத்தியம் தேட்டரில் முதல் பார்த்தேன். சரி, ஏதோ எல்லாரும் ஏதோ வேலைக்கு வந்திருக்கோம், ஆனால் என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம் மட்டும் தெரியுது. சூர்யா இசை பண்ணுற மாதிரி அது மனசோட உள்ள ஜீவா அவர்கிட்ட கேட்டேன், சங்கர்கிட்ட, என்ன அவர் திடீர்னு ஹீரோ ஆகிட்டாருன்னு சொல்லி. இல்லை சார், அவருக்கு அப்புறந்தே எய்ம் தான், 25 படமாக அதை தேக்கி வச்சுட்டு வேண்டியிருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு சார். கண்டிப்பாக ஒரு முதல் படம் பார்க்குற மாதிரி தெரியல, அதுக்கான எல்லா தகுதியும் இருக்குது. சின்ன சின்ன ரியாக்ஷன்ஸு, அந்த ஒரு கதையும் உள்ள ஏதோ மடித்து வச்ச மாதிரி தெரியுது. அந்த லேசாக மூட்டி போட்டு உட்கார இடத்துல ஒரு கதை தெரியுது. அந்த இடத்துல ரொம்ப நாள் கழிச்சு சேக் சார் மேடையில் பார்க்குறேன். நான் இருக்கேன் அப்படி சொல்கிறதுக்காக இந்த மேடைக்கு குட் சார், சூப்பர். அவர் கையில் பொறுப்பு பிடிச்சிருங்க, எல்லாமே சரியாக வந்துடும். டைரக்டர் ரொம்ப சார் இது கொடுக்க வேணாம் சார்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. எல்லா டைரக்டர் அப்படி தான் பேசுவாங்க, நீங்கள் நம்பாதீங்க. சேஃப்டியாக சரியாக நல்லா இருக்குது, அது சேஃப்டியாக முக்கியமான ஆட்கிட்ட ஒப்படைங்க, அவங்க கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல சேர்த்துருவாங்க. கண்டிப்பாக நல்லா வரும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். விஜய் ஆண்டனி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அவருடைய 25வது படம். ஆனால் இப்போ கூட முதல் படம் வரையே வேலை செய்வார், டே நைட் ஒர்க் பண்ணுவார். வெரி ஹார்ட் ஒர்க்கர், இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரெண்ட். அவரோட தன்னம்பிக்கை நிச்சயமாக அவர் ஒரு வெற்றிப்பட தயாரிப்பாளராக, வெற்றிப்பட நடிகராக அவரை மாறணும். வாழ்த்துக்கள். நன்றி. வேலாயுதம் படம் வெற்றி மட்டும் தேடித்தரல, விஜய் ஆண்டனிக்கு நல்ல நண்பரையும் தெரிவிச்சு. எனக்கு அந்த படம் ஒரு மியூசிக் டைரக்டராக ஒரு சாங்ஸ் கொடுத்த ஹிட்டை விட அந்த படத்துடைய தன்மையை புரிஞ்சுக்கிட்ட ஒரு ஆர்ஆர் பண்ணால் தான் அந்த படத்துடைய மிகப்பெரிய வெற்றி காரணம். ரொம்ப நெருக்கமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு விஜய் ஆண்டனி கூட. நல்ல ஒரு நேரம் அது. அவரை பொறுத்த வரைக்கும் தன்னம்பிக்கைக்கும் திமிருக்கும் தெளிவான ஒரு வித்தியாசம் தெரிஞ்சவர். அதான் ரொம்ப நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஒரு விஷயம் அது. அதாவது எந்த ஒரு சாதனையை நம்ம பெருசாக பேசிக்கிட்டு இருக்கோம், அவருக்கு இருக்கிற பெரிய பெரிய பிளானில் இது முதல் அடின்னு நினைக்கிறேன் நான். எனக்கு அவ்வளோ தெரியும் அவரை பற்றி. படம் நல்லா வந்திருக்குன்னு அவரே சொல்லிட்டாரு. அதாவது தளபதியில் சொல்லுவாங்க, தேவாவுக்கு ஒன்றும் ஆகாது, யார் சொன்னா தேவாவே சொல்லிட்டான்னு சொல்லி. அந்த அளவுக்கு நம்பலாம் விஜய் ஆண்டனி.
சாதாரணமாக நல்லா இருக்குன்னு சொன்னால் சும்மா சொல்கிறான்ப்பா அவன் படம் தான் சொல்லுவோம். ஆனால் நல்லா இல்லைனாலும் சொல்லக்கூடிய ஆள், தன் பாடலே இருந்தாலும் தன் படமாகவே இருந்தாலும் அவ்வளோ தெளிவான ஒரு மனுஷன் நான் பார்த்துருக்கேன் அவர்கிட்ட. அவருக்கு கண்டிப்பாக வெற்றி மட்டுமே வரும், எனக்கு தெரியும். இது வந்து என்னுடைய படம் மாதிரி, என்னுடைய வெற்றி மாதிரி நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக வெற்றி. ஜீவா சங்கர் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து வாய்ப்புக்காக வந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த அணுகுமுறையே தெரியும், இவர் கண்டிப்பாக பெரிய டேரக்டராக கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஹோல் டீமுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. திரையுலக ஜாம்பவான்கள் மற்றும் எல்லோருக்கும் என்னுடைய காலை வணக்கங்கள். விஜய் ஆண்டனி எனக்கு ஃபோன் பண்ணார். இது மாதிரி நான் ஆக்சுவலி இந்த படத்தை பற்றி எனக்கு நான் அதிகமாக தெரியாது. அவர் ஃபோன் பண்ணி எனக்கு நான் இசையமைத்த படம், நான் ப்ரொடியூஸ் செய்கிற படம், நான் நடிக்கிற படம்னு எனக்கு சொன்னார். வெரி பிளசன்ட் ஷாக். எனக்கு அவருடைய முதல் படத்திலிருந்து நான் அவரை கவனித்துக் கொண்டு வருகிறேன். இட்ஸ் எ வெரி வெரி டைனமிக் சேப். இசையில் நல்லா வருவான்னு நினச்சேன், நல்லா வந்துட்டார். ஆனால் நடிகராக வருவான்னு எனக்கு வந்து அவர் நல்லா இருக்காரு, உள்ளுக்கிங் காய். பட் அவர் நடிக்க வருவார்னு எனக்கு தெரியாது. ஆனால் நீ வந்திருக்காரு, நிச்சயம். ஐ சா தி ட்ரெய்லர், இட் இஸ் வண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் அஃப்கோர்ஸ் ப்ரொடக்ஷன் இஸ் அ பிக் பிக் கேம், வி ஆல் நோ அபவுட் இட். பெரியவர்களாக இருக்காங்க. அதையும் தைரியமாக அவர் எடுத்து அதை செய்கிற முறையில் பிஸ்னஸ் ஆகிடுது அப்படிங்கிறாரு. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி டு பி பார்ட் ஆஃப் திஸ் ஓப்பனிங் ஆஃப் தி மியூசிக். டைரக்டர் அவர்களுக்கும் இந்த படத்தில் வேலை செய்தவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விஷ் யூ தி பெஸ்ட். தேங்க்யூ. மேடையில் வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அவருடைய அழைப்பு ஏற்று வந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய பணிவான நன்றி வணக்கத்தை உங்களுடைய பொறுப்பாளர்களை தொடங்கிக் கொள்கின்றேன். ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு விஜய் ஆண்டனி அவர் அழைச்சது எனக்கு இங்கே வந்தவர் தான் பார்த்தோன்னே சந்தோஷமாக இருக்குது. ஆண்டனி வந்து நல்ல அம்சமாக இருக்காரு, நல்லமாக இருக்கிறாரு. ராதிகா மேடம் சொல்லும்போது ஒரு ஒரு வெற்றிக்கு பின்னாடி ஒரு பெண் துணை வேணும்னு, அவர் துணையாருடைய அந்த அம்மா வந்து நல்ல நேரம் தான் நினைக்கிறார். அவர் இந்த வெற்றியெல்லாம் பெற்றுக்கிறாரு. இதே நடிகர் அவர் நடிகராக போது ஷூட்டிங் போனால் அவர் பொண்ணுலாம் கட்டி தான் பிடிக்கணும். அது அவங்க மிஸ்ஸஸ் எதுவும் தப்பாக நினைக்காம, வீட்டுக்குள்ளே எந்த பிரச்சனை வராமல் அன்பா என் வீட்டுக்காரு அப்படின்னு அவர் நினைக்கணும், என் மனைவின்னு அவர் நினச்சி ஆக்ட் பண்ணணும். ஐயோ பரவாயில்ல, ஏதோ சான்ஸ் கிடச்சிது, நல்லாவே கட்டி பிடிச்சிக்கலாம் அப்படின்னு பிடிச்சாலும் இங்கே ப்ராப்ளம். ஆண்டனி அந்த மாதிரி பண்ண மாட்டார். ஏன்னா முதல் பார்த்தாலே தெரியுது இந்த பூனையும் பால் குடிக்குமா மாதிரி இருக்கு. நீங்கள் அவரோட பாட்டெல்லாம் கேட்டு பாருங்க, எல்லா பாட்டுமே அற்புதம். இப்போ கூட போட்ட பாட்டெல்லாம் பார்த்தா தப்பு இல்லை, தப்புன்னா தப்பு நடக்குது, தப்பு இல்லைன்னா தப்பு இல்லை தான். அந்த மாதிரி அவர் நடிக்கணும்னு ஆசைப்படுறாரு. அது தப்புன்னு தெரிஞ்சா தப்பு, தப்பு இல்லை நினச்சா அது தப்பு இல்லை தான். அதனால அவர் ஜெயிக்கணும் நிறைய. ஏன்னா மியூசிக்காக பண்ண நினைக்கணும் ஆசைப்பட்டிருக்காரு, அது ஆகிட்டாரு, நல்லாவே பண்ணிட்டு இருக்காரு. அவர் நல்லா நினைக்கலாம், நல்லா தானே போயிட்டு இருக்கு. இவர் ஏன் இந்த வேலையை விட்டுட்டு அதில் இறங்குறாரு? எனக்கு கூட கலைஞானம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க வந்து மிரட்டினாங்க, நான் படத்தை ஆக்ட் பண்ண. உனக்கு ஏன் இந்த வேலை? மியூசிக் பண்ண கமல்ஹாசனே எனக்கு மிரட்டினான், உனக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு ஏறி சொல்லிட்டாரு. இல்லை, அவங்களா கூப்பிட்டு டைரக்டராக கூப்பிட்டு கொடுத்தாங்க நான் ஆக்ட் பண்ண தவிர, பட் உள்ளுக்குள்ளே இருந்தது. ஸோ அந்த மாதிரி அவர் மனசில் என்ன இருக்குதோ கடவுளுக்கு தான் வெளிச்சம். பட் ஜெயிக்கணும்னு ஒரு வெறி இருக்குது, ஜெயிச்சு கான்ஃபிடென்ட்ல வெறிய இருக்குது. அது என்னை பொறுத்த வரைக்கும் அவர் பெரிய ஹீரோவாக வரணும். ஸோ அந்த மாதிரி விஜய் ஆண்டனி நினச்சிருக்கிறாரு, அவர் ஜெயிக்கிறார். அதனால் அவர் எடுத்த காரியங்கள்லாம் நல்ல வெற்றி பெற்று அவரும் அவர் துணையாரும் அவர் குடும்பங்கள் எல்லாரும் சீரும் சிறப்போடும் பேரும் புகழோடும் தீர்க்காயுசோடும் நோய் நொடி இல்லாமல் வெற்றி மேலே வெற்றி வந்து அவர் குவிச்சு அவர் எதை நம்ம எதுக்கு பிறந்தோம் என்ன பண்ணோன்றதுக்கு ஒரு சாதனையை படைக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். அவர் படைப்பார். அவர் நல்லா இருக்கணும்னு இறைவனை வேண்டிக்கிட்டு இங்கே நிறைய டேரக்டர்கள்லாம் வந்திருக்காங்க. இவங்க எல்லாருடைய பிளஸிங் அவருக்கு கண்டிப்பாக இன்னைக்கு இருக்குதுன்றதே இத்தனை பேர் பார்க்கும்போது எனக்கு நல்லா தெரியுது. நிறைய பேர் ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் வருவாங்க, இல்லைன்னா 6 பேர் வருவாங்க. இந்த எட்ஜில் தான் அந்த எட்ஜி வரைக்கும் நான் உட்காந்து பார்த்ததில்லை. ஸோ அவ்வளோ பேர் வந்திருக்காங்க. அதனால் அவருக்கு நிச்சயம் வெற்றி இருக்கிறது. விஜய் ஆண்டனிக்கும் அவருடைய துணைவியாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை வணக்கத்தை தெரிவித்துக்கிட்டு நன்றி, வணக்கம்.